மகர ராசி. மகர ராசி ஒரு மகத்துவமான ஒரு ராசி. ராசி மண்டலங்களில் எனக்கு மிகவும் நெருக்கமான பிடித்த ராசி மகர ராசி. ஆனா என்னுடைய ராசி மகர ராசி இல்லை. மகரம் இப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் மாறி மாறி வருது. ஆனா நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா இதெல்லாம் சுழன்று சுழன்று கடைசியா ஒரு தீர்ப்பு என்பது ஒண்ணு வரும். கால சூழ்நிலைகள் மாற மாற நம்ம வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் மாறி கடைசியா தீர்ப்பு, அதை வச்சுதான் நம்ம நல்லதா கெட்டதா நடந்ததெல்லாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். இப்போ ஏத்தமும் இறக்கமும், திடீர்னு பணம் நிறைய வருது, நமக்கு திடீர்னு கடன் தொல்லை, பண கஷ்டம், பற்றாக்குறை, இதையும் நம்ம பார்க்கிறோம் இதே வாழ்க்கையில். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம லவ் பண்ற பொண்ணெல்லாம் நம்மளையும் லவ் பண்ணுது. திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் ஒரு பொண்ணு கூட நம்மளை லவ் பண்ணாது. திடீர்னு பாத்தீங்கன்னா பொண்டாட்டி சொன்ன பேச்செல்லாம் கேட்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சு நம்ம சொன்னாலும் எதிர்த்து பேசுவோம். இப்படி வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருக்கு, வீட்டுல சூழ்நிலை நல்லா இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மாறுது. பார்க்கறவங்க வரவங்க போறவங்கலாம் நம்மளை கண்ணாப்பிதான் பேசுறாங்க. அவமானம், அசிங்கம், பண கஷ்டங்கள், கடன் தொல்லை, மன விரக்தி, இது நடுவில் வியாதிகள் வேற. இப்படியும் வாழ்க்கை மாறுது. இப்படி மாறு வருகின்ற ஒரு சூழ்நிலையில எல்லா ராசிகளுக்குமே, குறிப்பா மகர ராசிக்கு கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? நான் எல்லாமே நல்லதுதான் செஞ்சிருக்கேன், எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சேன், எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சேன், என்னை வருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சேன். ஆனா எனக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான், நஷ்டம் மட்டும்தான், துரோகம் மட்டும்தான். இது எனக்கு ஏன் நடக்குது? இந்த கேள்வி கேட்காத மகர ராசி அன்பர்களை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? இந்த எபிசோட்ல எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணிக்கிறது, என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், இந்த கேள்விகள் தான் லட்சக்கணக்கான மகர ராசி அன்பர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போறோம். நான் என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும் ஒரு பகுதி, கடவுள் எனக்கு என்ன செய்வார், என்ன செய்ய போறார், அதே மாதிரி கன்க்ளூஷன் என்ன, எதை செய்யணும், எந்தெந்த காரியங்களை நான் தவிர்க்கணும், இதெல்லாம் பத்தி விரிவா பேச. இப்ப மகர ராசி அன்பர்களுடைய குணாதிசயத்தை பத்தி பேசணும்னா, வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதர்கள். இவங்களுக்கு எதை செய்தாலுமே அதை துல்லியமா செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லாம மகர ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷலா சிறப்பான சில குணாதிசயங்கள் உண்டு. எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட வாழ்க்கை தொடக்கம், வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே கையில 10 பைசா இல்லாம ஆரம்பிச்ச வாழ்க்கை, தன்னுடைய சொந்த முயற்சியால யாருடைய உதவியும் இல்லாம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை, அதோடைய ஸ்கில், அந்த நுணுக்கங்கள், அந்த கேப்பபிலிட்டின்னு சொல்லக்கூடிய திறமை, இதெல்லாம் உள்ளதுதான் மகரம். அப்படிப்பட்ட சிறப்பான மகர ராசிக்கு 7.5 சனி இந்த ஆண்டு மார்ச் 6 தான் முடிவடைஞ்சது. ஆனாலும் அழுகுரல் ஓயவில்லை, ஆனாலும் காயங்களும் அடிகளும் ஆறவில்லை. இந்த காயங்கள் தந்த ரணங்கள் இன்னும் தீரவே இல்லை. உயிர் பலி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பல மகர ராசி அன்பர்கள் கமெண்ட்ஸ்ல பேசுறாங்க. எல்லா யூடியூப் வழி சேனல்கள்லயும் மகர ராசியில பிறந்தவர்கள் உற்று பாக்குறாங்க, எனக்கு என்ன நடக்கும், என் ராசிக்கு என்ன இருக்கு அப்படின்னு. அதுல பல பேர் முடிவே பண்ணிட்டாங்க, எனக்கு எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் அப்படின்னு. இனிமே நான் இதையும் எதிர்பார்க்கல, எனக்கு மரணம் ஒன்றே போதும்னு எதிர்பார்த்து விரக்தியின் உச்சமாக பேசுறாங்க. இதுல என்ன ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தான் நினைக்கிறது நடக்கணும், அது நடக்கலைன்னா அவ்வளவுதான். கச்சா முச்சான மைண்ட்ல தேவையில்லாத குப்பைகள் சேர்ந்துடும். தான் என்னென்ன ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கணும்,
தான் எதை பேசினாலும் அது நடக்கணும். இவங்க ஆசைப்பட்டது நடக்கல, மகர ராசியான நீங்க ஆசைப்பட்டது நடக்கலைன்னா சில பேர் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் போய் சாமி இல்ல இதெல்லாம் போய் இப்படின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு மாறிடுது. எய்தர் இட்ஸ் மை வே ஆர் ஹைவே, இதுதான் உங்களுடைய பாலிசியா இருக்கு. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டுச்சுன்னு வச்சுங்க, நாம தான் சாமி. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமானா நடக்காது. இப்போ எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், மகரத்துக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்? மகரத்துக்கு மட்டுமல்ல, நீங்க யாரு இருந்தாலும் சரி, 7.5 சனி காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனுசை கேட்டு பாருங்க, விருச்சிகத்தை கேட்டு பாருங்க, இப்ப சிம்மத்தை கேட்டு பாருங்க. இவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அவஸ்தை என்பது வாயால சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு மட்டும் கஷ்டம் அப்படிங்கறத நிறுத்துங்க. இந்த பூமியில எல்லாருக்கும் தான் கஷ்டம் வருது. அதுல 7.5 சனி வரும்போது 30 ஆண்டுக்கு ஒரு தடவை கஷ்டம் வரதான் செய்யுது. நம்ம கஷ்டத்தை பார்த்து வெறுப்படைகிறதும் கோவப்படுறதும் இல்ல எந்த வேலையும் செய்யாம ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறதும் இதெல்லாம் கஷ்டங்களை மாத்தாது. இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல ஜனங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கூட அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது பாசிபிளே இல்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஆல்ரெடி மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு நம்மகிட்ட வராங்க, இது நடக்குமா, இது இப்படி ஆகுமா, அப்படி இருக்குமா, இது இல்லைன்னு சொன்னோன்னு விரக்தி ஆயிடுறாங்க. சரி சார் அவ்வளவுதான், நீங்க விட்டுருங்க. இது புரியவே இல்லை. பொறுமையும் நிதானமும் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தாண்டி ஜெயிக்க முடியும். அவசரமோ கோபமோ தோல்வியை தான் தரும். இதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா, 7.5 சனியுடைய தாக்கத்தினாலதான் பெருவாரியான கஷ்டங்கள் 90%. அதை தவிர மகர ராசிக்கு சந்திரன் மகரத்துல இருக்கும் போது மகர ராசின்னு சொல்றோம். மகர ராசி அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு. 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமான குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு. எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்? 3 பாயிண்ட். முதல் பாயிண்ட், 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கும் போதுதான் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வருது. 2வது, சுய ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்தி லக்னம் அப்பாற்பட்டு தசாபுக்திகள் சரியா இல்லைனாலும் கஷ்டங்கள் நிறைய வரும். 3வது, உங்களுடைய நடவடிக்கைகள். சனியுடைய ராசி நீங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஒழுக்கம், டிசிப்ளின், நீங்க சில தேவையில்லாத வேலைகளை செய்யும் போதும் நீங்களே பத்திரிகை வச்சு கர்மாவை இன்வைட் பண்ற மாதிரி ஆயிடும், வரவேற்கிற மாதிரி. இந்த 3 தான் காரணம் எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள். வாழ்க்கை பாதை எனக்கு எதை நோக்கி பயணிக்கிறது? என்னுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணிக்கிறது? சூப்பரான ஒரு ரொம்ப அருமையான நல்ல நேரத்தை, வெற்றியை நோக்கி பயணிக்கிறது. முதல் காரணம், குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2வது காரணம், 7.5 சனி உங்களுக்கு போய் 3ஆம் இடத்துல ராசிநாதன் உட்கார்ந்தது மிகப்பெரிய யோகம். அதை தவிர மகர ராசி அன்பர்களுக்கு இப்ப 3வது பாயிண்ட் என்ன, வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு சுய ஜாதகத்துல லக்னாதிபதி தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா உங்களை வெல்ல ஒருத்தர் பிறந்துதான் வரணும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல நீங்க இருக்கீங்க. கோச்சாரம் முழுமையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய குரு பார்வை, உங்களுடைய ராசியாதிபதியுடைய 100% ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்கு. இப்ப எதை நோக்கி பயணிக்கிறேன்னா, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அசிங்கம், அவமானம், தோல்விகள் இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பாதையை நோக்கி தான் வாழ்க்கை போகிறது. உடனே கமெண்ட்ஸ்ல எழுதுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவர் பொய் சொல்றாரு, இவர் டூப்ளிகேட், இப்படிலாம் பேசுவாங்க. நமக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. ஏன்னா நமக்கு யாரும் நம்மளை பாராட்டணும்னு எதிர்பார்த்து பேசல, யாரும் நம்மளை டிப்ரிஷியேட் பண்ணி அவமானப்படுத்தணும்னு எதிர்பார்த்தும் பேசல. என்ன வேணா பேசிக்கிட்டோம். நல்லத உண்மைய உறக்க சொல்வோம். என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும்? மகர ராசி அன்பர்கள் உடனடியாக உங்கள் ராசிநாதன் சனி பகவானை வழிபட தொடங்க வேண்டும். அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமி வழிபாட தொடங்கணும். ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் சுந்தரகாண்டம் வாங்கி வீட்டுல படிக்கிற பழக்கத்தை தொடங்கணும். இன்னையிலேருந்து 48 நாளைக்கு சுந்தரகாண்டம் படிச்சு, ராமருடைய படம் இருந்தா அதுக்கு பூமாலை சாத்தி அபிஷேகம் செய்து பானகம், நீர்மோறு இது மாதிரி தானமாக தயிர் சாதம் எல்லாம் வழங்குவது லைஃபை மாற்றி அமைக்கும். அதே மாதிரி 2வது, தான தர்மங்களை செய்ய வேண்டும். சனீஸ்வரனுக்கு அதான் பிடிக்கும். நிறைய தர்மம் செய்யணும். அதே மாதிரி சுய ஒழுக்கத்துல முதல்ல அடுத்தவங்களை கோபமா பேசுறது, துச்சமா பேசுற பழக்கத்தை விட்டுறணும்.
2வது, அவசரமா எந்த முடிவு எடுக்கிறதையும் விடணும். 3வது, பிடிவாத குணத்தை விடணும். இந்த 3த்தையும் விடணும். இது ஒரு பரிகாரமே, மிகப்பெரிய எஃபெக்டிவான ஒரு பரிகாரம். உங்களே நீங்க ஒரு பைசா செலவில்லாம மாத்திக்கக்கூடிய பரிகாரம். அதே மாதிரி 3வது, அதாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயத்துக்கு நீங்க போய் வழிபட்டு வந்தால், செவ்வாய் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால் தூரத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயம், சிறுவாவை முருகன், அந்த மாதிரி ஏதாவது தூரமா மலை மேல இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்திற்கு போய் வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும், நல்லது நடக்கும். கடவுள் என்ன சொல்றார் மகர ராசிக்கு? கடவுள் என்ன சொல்றார் தீர்ப்பு அப்படின்னா, இவ்வளவு ஆண்டுகள் நீங்க பட்ட வாயில சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத தொல்லைகள், துன்பங்கள், அது பெரிய பாதிப்புகள். சிலவற்றை நீங்க இழந்ததை திருப்பி பெற முடியாத அளவிற்கு, மனைவியை கணவனை இழந்து, குழந்தைகளை இழந்து, அந்த பாசம் பந்தத்தை மனசுல ஒருத்தர் மேல வச்சுட்டு திருப்பி அதை எடுக்க முடியாம அவஸ்தைப்பட்டு டெய்லி விஷம் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு, நல்ல பதவியில் இருந்த வேலை போய் அவமானப்பட்டு, நண்டு சுண்டெல்லாம் நம்மளை கேவலமா பேசுற அளவுக்கு அவமானப்பட்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு, நீ பொறுமையா இருந்திருக்க இதுவரைக்கும், இனிமே நீ ஜெயிக்க போற, அமைதியை கடைபிடி, நிதானத்தை விட்டுறாத, ஒரு ஹோப்லெஸ்ஸா நம்பிக்கை இல்லாம இருக்காத. இப்பதான் நீ நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தை விட்டுறாம இன்னும் சரியா 3-6 மாசம் பொறுமையா இருந்தேனாக்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஓரளவுக்கு லக்னாதிபதி தசாபுக்தி நல்லா நடந்ததுனாக்க, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. எல்லாருமே வாழ்க்கையில நல்ல கவனிங்க. ஒரு மனிதனுக்கு பார்க்கக்கூடாத கஷ்டங்கள், நினைத்தே பார்க்க முடியாத துன்பங்கள், உடல் ரீதியான வியாதிகள், வேலை போச்சு, பணம் இல்லை, அசிங்கம், கடன் தொல்லை, கடனை வாங்கி அசிங்கமான வார்த்தைகள், நம்பின கணவன் நம்பின மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, விவாகரத்து, குழந்தைகள் தொல்லை, இப்படி எல்லாம் தவிச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் அந்த மனிதன் ஒரு 4 அடி முன்னாடி போனோம்னா நான் ஜெயிச்சிருவேன். அந்த பாயிண்ட் இல்ல, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இதுதான் கஷ்டத்தோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நினைக்கும் போது ஒரு 10 அடி முன்னாடி போனா ஜெயிச்சிருப்பாங்க, ஆனா போயிருக்க மாட்டாங்க. இதுதான் வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது, இன்னும் ஒரு 3-6 மாசம் பொறுமையா இருங்க, 7 வருஷம் பொறுமையா இருந்துட்டீங்க. இந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சொல்லுதுன்னு நீங்க பாருங்க. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத நபர்கள் தயவு கூர்ந்து என்னோட வீடியோவை பார்க்காதீங்க. உங்களால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இங்க என்ன வேலை? இதுக்கு வேலையே கிடையாது. உங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடையாது. உங்களை மாற்றவே முடியாது. நெகட்டிவா திங்க் பண்றவங்க தன்னுடைய நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு தான் இருப்பாங்க, கமெண்ட்ஸ்ல, அங்க இங்க போன்ல பேசுறதுல எல்லாத்துலும். நம்பிக்கை உள்ளவர்களை என்னோட இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்புறவங்களுக்கு யாம் இருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு வந்தது எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள். நாம சொன்ன கோச்சார ரீதியான பலன்கள். உங்க பிறவி ஜாதகத்துல கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன்லயோ நேர்லயோ கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மிக துல்லியமான பலன்களை சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். அதனால தவறாம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸ்ல, ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறுபடி என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.